ஆதி பெந்தேகொஸ்தே சத்திய சபையில் சபையை நடத்தும் சாட்சியின் உபதேசம் கேட்டு அதன்படி நடந்தால் பின்மாற்றம் என்பதே வராது. இதனால் இந்த உபதேசத்தை முதலில் கேட்டவர்களுக்கு ஜீவியத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அங்குள்ள ஊழியர்கள் சபையை நடத்தும் ஐயாவிடம் உண்மையை சொல்லாமல் மறைப்பதை மற்றவர்கள் காண்பார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடமும் உண்மையை சொல்லாதிருக்கும்படி ஏவி விடுவார்கள். இப்படி தானும் கெட்டு அடுத்தவர்களையும் கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை கண்ட விசுவாசிகளும் சபைக்கு வந்து போகிறவர்களும் இவர்கள் பேச்சில் மட்டும்தான் இது கர்த்தருடைய சபை என்று பேசுவார்கள். இவர்கள் நடத்தையை கண்டால் நம்மிடம் உள்ள உண்மை கூட இவர்களிடம் இல்லை, அதனால் இங்கு வராமல் இருப்பதுதான் நல்லது, இவர்களை விட நாட்டில் உள்ளவர்கள் உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என நினைத்து சபையை விட்டே வெளியேறி விடுவார்கள். இப்போது சபையை விட்டு வெளியேறாவிட்டால் நம்மிடம் இருக்கும் விசுவாசமும் உண்மையும் கூட இல்லாமல் போய்விடும் என்று பயந்து வேகமாக ஜெப வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள். இப்படிதான் பின்மாற்றம் வந்ததும் வந்து கொண்டே இருப்பதும் ஆகும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.